ஒரு பாவியையும் அவர் வேண்டாம் என்று விட்டுவிட மாட்டார். நீ மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவாதி தேவனுக்கு கோபம் வந்தால் என்ன நடக்கும்? அவர் தான் சொல்றாரு, சினமும் கடுங்கோபமும் கொண்டார். ஆனபடினால் மேலே இருக்கிறவனை கீழே தாத்துவார், கீழே இருக்கிறவனை மேலே ஒசத்துவார் என்று சொல்றாரு. அது எனக்கு அதிகாரம் என்று சொன்னார். ஆளுகிறவன் மேல் ஆளுகையை கட்டளையிடுகிறவர் தேவன். ஒருத்தன் ஆண்டு கொண்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மேலே இன்னொருத்தனை தூக்கிடுவார், சுகமாக வச்சு பார்ப்பார். அப்போ ஆளுகையிலேருந்து கீழே விழுந்தவன் யோசிக்கணும், நான் எதற்காக தள்ளப்பட்டேன்? தேவன் அல்லவா எனக்கு இந்த பதவி பிரமாணத்தை செய்தார். இப்போது நான் ஏன் இந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டேன்? இந்த ஆசீர்வாதத்திலிருந்து நீக்கப்பட்டேன், இந்த சமாதானத்திலிருந்து நீக்கப்பட்டேன், இந்த என்னுடைய சுக சந்தோஷத்திலிருந்து ஏன் நான் நீக்கப்பட்டிருக்கிறேன்? உடம்புல பலவீனம் வர்றதுக்கே காரணம் தான், வீட்டில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் அதுதான். கொஞ்சம் புரியணும் முதல்ல, ஏன் எனக்கு இதை அனுமதித்தார் தேவன். அப்போ நீ அதை கேட்டு, நான் என்னுடைய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும், என்னுடைய சரீரத்தில் என்னுடைய வீட்டில் என்னை வஞ்சித்து கொண்டிருக்கிற இந்த பிசாசை நான் எதிர்க்கணும். எப்படி எதிர்க்கணும்? எனக்கு பலன் வேண்டும். கேட்டேன்னா பலன் கிடைக்கும். அப்போ தான் நீ எதிர்க்க முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ உனக்கு எதுக்கு வந்ததுன்ற கேள்வி உனக்கு இருக்குல்ல, அந்த கேள்வி நீ நடத்தப்படணும்ல. உன்கிட்ட தான் அந்த கேள்வியே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு மனம் திரும்பல் வரும்? வரவே வராது. எனக்கு ஒரு பிரச்சனை எதற்கு வந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? என்னுடைய எந்த தவற்றின் மூலம் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை? என் பிள்ளைகள் ஏன் இப்படி ஆனார்கள்? எனக்கு ஏன் இப்படி நடந்தது? இல்லை என்னுடைய சபைக்கு ஏன் இப்படி நடந்தது என்கின்ற கேள்வி என்னிடத்தில் எழும்பி, நான் அதிலிருந்து முதல்ல வெளியில் வரணும். அப்பதான் தேவன் எனக்கு விடுதலையை தருவார். எத்தனை வருஷமா பிசாசுக்குள்ளே இருக்கிறோம்? எத்தனை வருஷமா பாரம்பரிய கட்டில் இருக்கிறோம்? எத்தனை வருஷமா போராட்டத்தில் இருக்கிறோம்? ஏன்னு கேட்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்றாரு, தேவனுடைய கோபம் எதுக்கு வருது? உன்னுடைய பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் அருவருப்புக்குமாக அவருடைய கோபம் உன்மேல் கடந்து வருகிறது. இந்த கோபத்தினால் நீ இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே விழுவாய். ஆமென். வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம். இரண்டகம் பண்ணுதல், பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் யாவாவுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். ஆமென். நல்ல கேளுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜா சவுல். சவுலிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, வார்த்தையின்படி நடக்கிறான். திடீரென்று பரலோகத்தின் தேவன் அவனுக்கு ஒரு சோதனை கட்டத்தை வைக்கிறார். என்ன அப்படின்னா, வாசிங்க அந்த 26லிருந்து 28 வரைக்கும். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்புவதில்லை, யாவாவுடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலில் ராஜாவா இராதபடிக்கு யா உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, யா இன்று உம்மிடத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கலும் உத்தமமா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்றார். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தில் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய யாவாவை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நல்ல கேளுங்க. ராஜ்யபாரம் போயிடுச்சு. அவன் அப்படி என்னதான் பாவம் செஞ்சான்? எனக்கு ஒன்றும் புரியல, அவன் என்னதான் பாவம் செஞ்சான்னு. சரி, அவனுடைய பாவத்தை கொஞ்சம் பார்ப்போமே. 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்களேன். சேனைகளின்
சொல்லுகிறது என்னவென்றால், ஆமென். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறந்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். சரி. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் அவர்கள் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். நல்லா புரிஞ்சுடுங்க, இது தேவனுடைய வார்த்தை. இதுதான் தேவன் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற அவருடைய வார்த்தை. இப்போ இந்த வார்த்தையின்படி இவன் யுத்தத்திற்கு போகிறான். யுத்தத்தில் இவன் ஜெயிக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா 8-9 வாசிங்க. அமலேக்கனாகிய ராஜாவாகிய ஆகை உயிரோட பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கற்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதலானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவதைகளுமான உதவாதவைகளையும் கொன்று போட்டு, அப்பொழுது யாவுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். 15 வாசிங்க. அதற்கு சவுல் அமலேக்கரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய யாவாவுக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டார்கள் என்றான். ஆமென். நல்லா கேளுங்க. தேவன் சொன்னார், அந்த தேசத்தில் உள்ள எல்லாவற்றையும் அழித்து இரக்கம் காட்டாமல் கொண்டு குவித்து விடு. இது தேவனுடைய வார்த்தை ஒரு ராஜாவுக்கு. ராஜா பார்க்குறான், நாட்டில் இருக்கிற 1ஆம் தர மிருகம் 2ஆம் தர மிருகம்லாம் வேணும்னு கொண்டு போய் அரண்மனைக்கு பின்னாடி கட்டிடு அப்படின்னாப்புல. ஐயா கட்டிட்டாப்புல. இங்கே கர்த்தர் ஒன்று நினைத்தால் அதை தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாக பேசுவார். இதுதான் உண்மை. உங்களுக்கெல்லாம் புரியாது. நம்ம நினைக்கிறோம், என்னதான் சொன்னார் இவர், எனக்கு இவருக்கும் பயங்கர காண்டு இல்லவா, எனக்கு இவருக்கும் பிரச்சனை இல்லவா, அதனால சொன்னார். இல்லை, சவுல் அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா சவுல அபிஷேகம் பண்ணினதே இந்த சாமுவேல் தான். உன்னை சத்தியத்தில் நடத்துறதே இந்த ஆசாரியன் தான். அந்த ஆசாரியன் மூலமாக நீ செய்தவைகளை உனக்கு எச்சரிப்பின் சத்தத்தோடு சொல்லக்கூடியது தேவனுடைய காரியமாயிருக்கிறது. இப்ப முதல் தரகமான ஆடு மாடு எதுக்கு கொண்டு வந்தான் தெரியுமா? அதான் அதில் உள்ள பெரிய கதை. நான் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு வந்தேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்படி இதை செய்கிறேன், நான் தேவனுடைய சித்தத்தின்படி இதை செய்கிறேன், பைபிள் வசனத்தின்படி ஆசாரியனை கேள்வி கேட்கிறேன். அது சூப்பராக இருக்கும்ல? ஆமென். பைபிள் வசனத்தின்படி ஆசாரியனை நான் கனம் பண்ண மாட்டேன், பைபிள் வசனத்தின்படி நான் தேவனுடைய ஆராதனையிலே முழுமையாய் இருக்க மாட்டேன். தேவன் என்ன பண்ணுவார்? பைபிள் வசனத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவேன். கொஞ்சம் யோசித்து பாரு. விட்டுருவாரான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். உனக்கு தந்திருக்கிற ராஜ்யபாரத்தை தூக்கிடுவார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் தான் அபிஷேகத்தை தூக்கிட்டார். கொடுத்ததை தூக்குறதும் அவர் தான், கொடுக்கிறதும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான். உன்னுடைய பாவம்தான் எடுக்க வைக்குது. உன்னுடைய அறியா பருவத்தில் நீ தேடுகிற அது உனக்கு கொடுக்கிறது. தேவனை தேடணும் இல்லை, அப்போ உன்னுடைய உண்மையான குணத்தின்படி உனக்கு கொடுப்பார். வந்து பருவப்பட்ட பிறகு, பக்குவப்பட்ட பிறகு தானே ஆணவம் அதிகாரம் எல்லாம் வரும் இல்லையா? முதல்ல நீங்கள் வந்த உடனே எப்படி இருப்பீங்க தெரியுமா? கையை பொத்தி, வாயை பொத்தி, காதை பொத்தி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்பா, ஓ கடவுளை பற்றி ஒரு பயம் இருக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனுபவம் வர வர ஆண்டவர் தானே, பார்த்துக்கலாம். உன்னை விட எனக்கு வசனம் தெரியும் தெரியுமா? எனக்கு தெரியாத வசனத்தை நீ சொல்ல போற? இங்கே தான் முடிஞ்சிச்சு. ஆமீன். ஆராதனை தானே போகலாம், ஜெபம் தானே செய்யலாம், பைபிள் வாசிக்கலாம். என்ன இப்போ என்ன வந்துச்சு? அசால்ட் ஆயிடுச்சு, பயம் போயிடுச்சு.
1 வருஷம் இருந்துச்சு, 2 வருஷம் இருந்துச்சு, இப்போ அது இறங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் தேவனுக்கு கோபம் வரும். அது வரைக்கும் நீ செய்கிற பாவத்தை பொருட்டா நினைக்க மாட்டார். ஏன்னா அங்கே பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணனாக இருப்பார். ஆராதிக்கிறான்ல, என்ன தேடுறான்ல, ஜெபிக்கிறான்ல, உபவாசிக்கிறான்ல, பைபிள் வாசிக்கிறான், பைபிளை தியானிக்கிறான், சரி தெரிஞ்சும் தெரியாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருவார். ஆனால் தேவ சமூகத்தை வெறுக்கிற போது நீ செய்கிற பாவம் அவருடைய கண்களுக்கு முன்பாய் பொல்லாப்பை கொண்டு வரத்தக்கதாக இருக்கும். இங்கதான் சிக்கல். தேவன் எல்லா நாளும் உன்னை பார்த்துட்டு இருக்க மாட்டார். பிள்ளையா இருக்கிற வரைக்கும் ஓகே. பிள்ளைன்ற ஸ்தானத்தை எவன் இழக்கிறானோ அப்பவே அவன் செஞ்ச தப்புதலுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை வச்சு விட்டுருவார். ஆனால் அவர் பொல்லாங்காய் செய்ய மாட்டார். அவர் பொல்லாங்கன் அல்ல. அவர் பொல்லாங்கன் கையில் கொடுத்து விடுவார். உங்களுக்கு தான் தெரியுமே, வசனங்கள் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கா தெரியும். நல்லா புரிஞ்சு, நீங்களாம் நல்லா பைபிள் படிப்பீங்க, அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமீன். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யலை அப்படின்னா ஒன்னிலிருந்து பிசாசு ஒன்னை ஆண்டு கொண்டு இருக்கும். வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. மறுபடி மனம் திரும்பி செஞ்ச பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்து, ஏங்க நீங்கள் கடன் வாங்கினா கடன் கொடுக்கணும் தெரியுமா? நீ என்ன நினைக்க தெரியுமா? நான் மன்னிப்பு கட்டாச்சுல, மன்னிப்பு தந்துடுவார். அப்படியா? பரிகாரம் என்ன? பரிகாரம் என்ன? அது பழைய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடை மாற்றிட்டாரோ? பழைய ஏற்பாட்டில் தான் பரிகாரம் செய்யணும். அப்படியா? இதையும் செய், பழைய ஏற்பாட்டையும் செய், புதிய ஏற்பாட்டையும் செய். இதை பிடிச்சிக்கிட்டு அதை விட முடியாது, அதை பிடிச்சிக்கிட்டு இதை விட முடியாது. அல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்குது, புதிய ஏற்பாடை மட்டும் எடுத்துகிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது பழைய ஏற்பாடை மட்டும் எடுத்துகிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? யெகோவா சாட்சி பழைய ஏற்பாடு, கிறிஸ்துவின் சபை புதிய ஏற்பாடு. நல்லா புரிஞ்சுடுங்க. என் தேவன் அப்படி இல்லை, இரண்டையும் ஒன்றாக்கி வைத்திருக்கிறார். 2 கற்பனைகள் ஒன்று, அது ஒரே நியாயப்பிரமாணம். கற்பனை 2ஆக இருக்கலாம், கற்பனைகள் 2, ஆனால் பிரமாணம் 1. ஏன்னா அவர் கொடுக்கிற 10 கற்பனையை 2 கல்லில் கொடுத்தார், ஆனால் ஒரே பிரமாணமாய் கொடுத்தார். இங்கே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கின்ற 2 கற்பனைகள் இருக்கலாம், ஆனால் ஒரே பிரமாணம். யாசுவா வந்து சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை முடித்து வைக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அப்படியானால் புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மை. ஆமென். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம், புதிய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின் கிரியை. இது 2 புரியல அப்படின்னா நீ பழைய ஏற்பாடு எடுத்து நடக்கிறவனும் புதிய ஏற்பாடு எடுத்து நடக்கிறவனும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எனக்கு தேவை 2. இந்த 2 இல்லை அப்படின்னா என் வாழ்க்கை இல்லை. முதல்ல நான் 2 பேர் தெரியுமா? முதல்ல நான் என்கின்ற கலிஸ்து 2 பேர், நீ என்கின்ற ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் 2 பேர். எப்படி? உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். ஆனா நீ ஒரு ஆள் தான் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். அண்ணா நீங்கள் ஒன்று தானே, அண்ணா உங்களை பார்த்துட்டு நான் 2ன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. ஆனால் உங்களுக்குள்ள தெரியும் நான் 2 பேர். புறம்பான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறேன், உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறேன். அதுபோல பழைய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஒன்று இருக்கிறது, 2 சட்டமும் ஒன்று. ஆமென். உடனே கேட்பீங்க, அங்கே கல்லுக்கு கல்லு, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இங்கே அப்படி இல்லைல்ல, ஒரு கண்ணத்தை அடிச்சு அமர் கண்ணத்தை காட்டணும்ல. ஆமென். யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாது தெரியணும். ஆமென். நமக்கு பைபிள் தெரியல, அங்கே தான் சிக்கல் வருது. அதனால தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேல் கடந்து போய் அபிஷேகத்தை எடுத்துட்டார். உன்னுடைய அபிஷேகம் போயிடுச்சு, ராஜ்யபாரம் போயிடுச்சு, நீ அவ்வளவுதான் வெறும் மண்ணு சொன்னாரா இல்லையா? நீங்க எத்தனை பேர் வெறும் மண்ணா உட்கார்ந்துருக்கிற? ஆனா ஒன்று, வெறும் மண்ணா ஒன்று இருக்க மாட்டேன். எப்போ ஒன்னிலிருந்து ஆவி போச்சோ அடுத்த ஆவி உள்ள வந்துடும். தேவனுடைய ஆவி உன்னை விட்டு கடந்து போனால் பிசாசனுடைய ஆவி உன்னிடத்தில் வந்துவிடும். ஏனென்றால் நீ வெறுமையாக இருக்க முடியாது. ஒரு நாற்காலியும் வெறுமையாக இருக்காது. ஒரு நாற்காலியிலிருந்து ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இன்னொருவன் அந்த நாற்காலியை அபகரித்துக் கொள்வான். நாட்டில் தானே இங்கே நடக்குது. நாற்காலி சண்டை ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? சேர் சண்டை தானே. ஆமென். எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்திலும் நாற்காலி சண்டை நடக்கும். ஏன்? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளால நாற்காலி சண்டை நடக்குது. நான் குடும்ப தலைவரா, நீ குடும்ப தலைவரா? இருக்கா இல்லையா?
மாப்பிள்ளை சொல்றது கேட்கணுமா, பொண்டாட்டி சொல்றது கேட்கணுமா? அங்கேயே நாற்காலி சண்டை. அப்போ எப்படி? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வேத வசனத்துக்கு நீ கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தவனாய் மாறணுன்றது தேவ சித்தம். அதனால தான் சொல்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடம் அந்த அபிஷேகம் அவனுடைய துன்மார்க்க செயலின் மூலமாய், கீழ்ப்படியின் மூலமாய். நம்மகிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படி இல்லாமையினால், கீழ்ப்படிதல் இருந்திருந்தால் ஒன்று அவர் அப்படி நடத்த பார்த்தார்.